Hello everyone, I'm Raj. Welcome to our channel. NEET examல 30 daysல நம்மளால 500 plus marks வந்து ஸ்கோர் பண்ண முடியுமா? அதுக்கான ஸ்டடி பிளானர் கொடுங்க நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கான வீடியோ தான் இது. இதுக்கு முன்னாடி நீங்க NEET எக்ஸாமுக்கு வந்து என்டையர் சிலபஸையும் வந்து கவர் பண்ணியிருக்கீங்க. நல்லா படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க அதையே வந்து கண்டினியூ பண்ணுங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் 30 டேஸ்க்கு நீட்டுக்கான என்டையர் சிலபஸையும் எப்படி கவர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஷெடியூல் போட்டு உங்களுக்கு டைம் டேபிள் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ ஃபாலோ பண்ணி அதை நீங்கள் பண்ணுங்க. இந்த வீடியோ யாருக்காக அப்படின்னா ஒரு சிலர் வந்து என்னால் என்டையர் சிலபஸையும் வந்து கவர் பண்ண முடியல, ஷார்ட் டைமில் நான் வந்து படிக்க போகிறேன், ஜஸ்ட் 1 மந்தில் நான் படித்தேன் அப்படின்னா என்னால் 500 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியுமா, அதுக்கு நான் என்னென்ன மாதிரியான சாப்டர்ஸ் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லையா, அவங்களுக்கான வீடியோ தான் இது. நீங்கள் நீட் எக்ஸாம் ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணுறீங்க, இல்லை ஒரு 500 மார்க்ஸுக்கு வந்து எய்ம் பண்ணுறீங்க அப்படின்னா நான் கொடுக்கக்கூடிய 40 சாப்டர்ஸை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா போதும், உங்களால் 500 மார்க்ஸை வந்து எடுக்க முடியும். அந்த 40 சாப்டர்ஸை எப்படி 1 மந்தில் வந்து கவர் பண்ணுறது அப்படின்றது தான் ஒரு எஃபெக்டிவான டைம் டேபிள் வந்து கொடுக்க போகிறேன். இந்த டைம் டேபிளை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து 500 ப்ளஸ் மார்க்ஸை வந்து எடுக்க முடியும். ஸோ அந்த டைம் டேபிள் எந்தெந்த சாப்டர்ஸ்லாம் வந்து படிக்கணும், உங்களுக்கு ஒரு சீக்ரெட்டான PDF வந்து கொடுக்க போகிறேன். அந்த PDFல தான் நான் 500 மார்க்ஸை வந்து எடுக்கிறதுக்கான சாப்டர்ஸ் எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். அதை நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அங்கே போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ முதல்ல 500 மார்க்ஸை வந்து நான் எப்படி எடுக்கிறது 1 மந்தில், அதுக்கு என்னென்ன சாப்டர்ஸ்லாம் வந்து கவர் பண்ணணும் அப்படின்றத முதல்ல சொல்கிறேன். இப்போ 500 மார்க்ஸ் நம்மளால் வந்து ஸ்கோர் பண்ண முடியுமா 1 மந்தில் பாசிபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா இதெல்லாம் முடியாது, நிறைய சிலபஸ் இருக்குது, நம்மளால் 1 மந்த்லாம் கவர் பண்ண முடியாது அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அப்படிலாம் கிடையாது. ஏன்னா நீட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் 70% ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து எதில் இருந்து கேட்குறாங்க அப்படின்னா ஒரு 40 சாப்டர்ஸ் இருக்குது. ஓகேங்களா, அந்த 40 சாப்டர்ஸ் வந்து டூ ஆர் டை சாப்டர்ஸ் மாதிரி. அதை நீங்கள் வந்து மிஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் என்டையர் சிலபஸையும் வந்து கவர் பண்ணிங்கனாலும் உங்களால் வந்து அதிகமாக மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியாது. அப்போ நீட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இந்த 40 சாப்டர்ஸில் இருந்து தான் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. இந்த 40 சாப்டர்ஸ் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களால் 500 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அந்த 40 சாப்டர்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம் இதுக்கு முன்னாடி நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கு தெரியும். இந்த வீடியோவில் வந்து ஸ்டடி பிளானர் தான் நான் உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறேன். ஏன்னா ஸ்டடி பிளானரை வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. நான் உங்களுக்கு ஒரு எஃபெக்டிவான ஸ்டடி பிளானர் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ 30 டேஸுக்கான அந்த பிளானர் வந்து கொடுத்துருக்கேன். இதில் மொத்தம் எவ்வளோ சாப்டர்ஸ் இருக்குது அப்படின்னா பயாலஜியில் வந்து ஒரு 20 சாப்டர்ஸ் இருக்கும், பயோவில் 20 சாப்டர்ஸ் இருக்கும், அண்ட் கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்தோன்னா ஒரு 10 சாப்டர்ஸ் இருக்கும், ஃபிசிக்ஸில் வந்து ஒரு 10 சாப்டர்ஸ் இருக்கும். டோட்டலாக வந்து 40 சாப்டர். இந்த 40 சாப்டரை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 10 பார்ட்டாக வந்து டிவைட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், ஒவ்வொரு பார்ட்டை எடுத்துக்கிட்டாலும் சரி அதில் மொத்தம் 4 சாப்டர்ஸ் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ அப்போ 10 சாப்டர்ஸ் 10 பார்ட் அப்படின்னு வரும்போது 40 சாப்டர்ஸ். ஓகேங்களா, பயாலஜியில் வந்து 2 சாப்டர்ஸ் நான் கொடுத்துருக்கேன், ஃபிசிக்ஸில் ஒரு சாப்டர், கெமிஸ்ட்ரியில் ஒரு சாப்டர். அப்போ பார்ட் 1 நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 2 டேஸ் எடுத்துக்கணும். ஓகேங்களா, அதை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த PDF-ஐ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் சிலபஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, இந்த 40 சாப்டரை வந்து நான் 10 பார்ட்டாக வந்து டிவைட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஏன்னா இந்த 10 பார்ட்டை நீங்கள் டிவைட் பண்ணி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன். சரி, இப்போ வந்து ஒவ்வொரு நாளைக்கு எந்தெந்த சாப்டர்ஸ் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டைம் டேபிள் வந்து கொடுக்குறேன். 30 டேஸ்க்கான டைம் டேபிள், அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வந்து 30 டேஸ்க்கான ஸ்டடி பிளானர். இதில் வந்து நீங்கள் அந்த சாப்டரை கம்ப்ளீட் பண்ணுவீங்க, மார்க் டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணுவீங்க. ஒரு எஃபெக்டிவான டைம் டேபிள். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி கடைசியாக நீங்கள் வந்து உங்களை எவால்யூவேஷன் பண்ணி பார்க்கும்போது, ஏதாவது மார்க் டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நீங்கள் நீட் எக்ஸாமில் எவ்வளோ மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுவீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். சரிங்களா, ஓகே. இப்போ இந்த 30 டேஸ்க்கான ஸ்டடி பிளானரை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ இந்த ஒரு பார்ட்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எத்தனை நாள் எடுத்துக்கணும் அப்படின்னா 2 டேஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். சரிங்களா, 2 டேஸ் வந்து எடுத்துக்கணும். 2 டேஸில் உங்களால் 4 சாப்டர் படிக்க முடியாதா? 2 டேஸில் நீங்கள் 4 சாப்டர்ஸ் படித்தாலே போதும், உங்களால் வந்து 500 ப்ளஸ் மார்க்ஸை வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஆல்ரெடி நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்கனாலும் சரி, இல்லை இப்போ தான் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு நாளைக்கு 4 சாப்டர்ஸ் உங்களால் படிக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து 500 ப்ளஸ் மார்க்ஸை வந்து ஸ்கோர் பண்ண முடியும். இங்கே பாருங்கள், இப்போ வந்து பார்ட் 1க்கான சிலபஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். இந்த பார்ட் 1க்கான சிலபஸை வந்து Day 1 அண்ட் Day 2 இந்த 2 நாளில் வந்து நீங்கள் பார்ட் 1க்கான சிலபஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுவீங்க. பார்ட் 1க்கான சிலபஸில் வந்து என்னென்ன சாப்டர்ஸ் இருக்குது அப்படின்றத இங்கே கொடுத்துருக்கேன். இப்போ பார்ட் 1க்கான சிலபஸை வந்து ஃபஸ்ட் டே வந்து நீங்கள் படிக்கிறீங்க, செகண்ட் டே வந்து படிக்கிறீங்க. செகண்ட் டே ஆஃப்டர்நூன் என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கான மார்க் டெஸ்ட்டை வந்து நீங்கள் அட்டன் பண்ணணும். ஏன்னா மார்க் டெஸ்ட்டை வந்து நீங்கள் அட்டன் பண்ணும்போது தான் இந்த சாப்டரில் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்க, எப்படிலாம் கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்றது தெரியும். அண்ட் நம்மளுடைய சேனல்லையே வந்து சாப்டர் வைஸ் எப்படி மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் வேணால் கீழே கொடுக்குறேன். நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு டே வந்து இந்த சாப்டர் எல்லாத்தையுமே வந்து படிங்க. செகண்ட் டே வந்து இந்த சாப்டர் எல்லாமே ரிவிஷன் பண்ணுங்கள். அண்ட் செகண்ட் டே ஆஃப்டர்நூன் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மார்க் டெஸ்ட்டை வந்து அட்டன்
அட்டன் பண்ணுறீங்க. இந்த 4 சாப்டரை மட்டும் நீங்கள் மார்க் டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணுறீங்க. அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து பார்ட் 2. இந்த பார்ட் 2 சிலபஸை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 3rd and 4th டே வந்து எடுத்துக்கணும். 4th டேக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அதே மாதிரி பார்ட் 2 சிலபஸை வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் 4th டே மார்னிங் ஆஃப்டர்நூன் வந்து மார்க் டெஸ்ட் 2 வந்து அட்டன் பண்ணுறீங்க. இந்த சாப்டருக்கு உண்டான மார்க் டெஸ்ட்டை மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க 4th டே அன்னைக்கு ஆஃப்டர்நூன். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து வந்து பார்ட் 3 சிலபஸ். இதை நீங்கள் என்னைக்கு கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னா 5th and 6th டே வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறீங்க. கம்ப்ளீட் பண்ணிட்டு 6th டே அன்னைக்கு ஆஃப்டர்நூன் வந்து மார்க் டெஸ்ட்டை வந்து நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க இந்த சாப்டருக்கு மட்டும். சரிங்களா? அதுக்கடுத்து 7th டே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த 3 பார்ட் சிலபஸையும் வந்து நீங்கள் ரிவிஷன் பண்ணுறீங்க. இந்த 3 பார்ட் சிலபஸையும் வந்து ஒரே நாளில் வந்து நீங்கள் ரிவிஷன் பண்ணுறீங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் ரிவிஷன் மட்டும் தான் பண்ணுறீங்க. அடுத்து வந்து பார்ட் 4 சிலபஸ். இந்த பார்ட் 4 சிலபஸை வந்து நீங்கள் என்னைக்கு கவர் பண்ணுறீங்க அப்படின்னா 8th and 9th டே வந்து கம்ப்ளீட் பண்ணுறீங்க. 9th டே ஆஃப்டர்நூன் வந்து மார்க் டெஸ்ட்டை வந்து நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க. பார்ட் 4க்கான மார்க் டெஸ்ட். ஓகேங்களா? இந்த சாப்டருக்கு மட்டும் நீங்கள் மார்க் டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணுங்க. அடுத்து வந்து 10th and 11th டே அன்னைக்கு என்ன பண்ணுறீங்கன்னா பார்ட் 5 சிலபஸை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறீங்க. ஓகேவா? இந்த சிலபஸை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் 11th டே அன்னைக்கு ஆஃப்டர்நூன் வந்து ஒரு மார்க் டெஸ்ட்டை வந்து நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க. ஓகே, இப்போ வந்து 11 நாள் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து பார்ட் 6 சிலபஸ்க்கு வந்து நம்ம போகலாம். பார்ட் 6 சிலபஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறது 12 மற்றும் 13வது நாளில் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறீங்க. 13th டே அன்னைக்கு ஆஃப்டர்நூன் வந்து மார்க் டெஸ்ட் 6 வந்து நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க. ஓகேங்களா? 6வது மார்க் டெஸ்ட். இந்த சிலபஸ்க்கு உண்டான மார்க் டெஸ்ட்டை மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க. அதாவது 1.5 நாள் படிக்கிறீங்க. அடுத்த நாள் வந்து அதாவது 1.5 நாள் படிச்சுட்டு 13வது நாள் ஆஃப்டர்நூன் நீங்கள் வந்து அட்டன் பண்ணுறீங்க. 14வது நாள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பார்ட் 4, 5, 6 இதை வந்து நீங்கள் ரிவைஸ் பண்ணுறீங்க. ஓகேங்களா? அந்த சிலபஸை மட்டும் ரிவைஸ் பண்ணுறீங்க. அடுத்து 15, 16வது நாள் வந்து பார்ட் 7 சிலபஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுறீங்க. அதுக்கான சிலபஸ் இங்கே இருக்குது. இந்த 4 சாப்டர் கம்ப்ளீட் பண்ணுறீங்க. அண்ட் 16வது நாள் ஆஃப்டர்நூன் வந்து மார்க் டெஸ்ட்டை அட்டன் பண்ணுறீங்க இந்த சாப்டருக்கு. அதுக்கப்புறம் பார்ட் 8க்கான சிலபஸை வந்து 17, 18வது நாள் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறீங்க. 18வது நாள் ஆஃப்டர்நூன் வந்து பார்ட் 8க்கான சிலபஸ்க்கான மார்க் டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க. அதே மாதிரி பார்ட் 9 சிலபஸை வந்து 19, 20வது நாள் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறீங்க. 20வது நாள் ஆஃப்டர்நூன் வந்து மார்க் டெஸ்ட்டை வந்து நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க இந்த சிலபஸ். ஓகேங்களா? அடுத்து வந்து 21, 22வது நாள் வந்து பார்ட் 10 சிலபஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறீங்க. இந்த சிலபஸை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறீங்க. 22வது ஆஃப்டர்நூன் வந்து நீங்கள் மார்க் டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணுறீங்க இந்த சாப்டர்ஸ்க்கு மட்டும். சரிங்களா? அதுக்கு அடுத்து 23வது நாள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பார்ட் 7, 8, 9, 10 இது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரிவைஸ் பண்ணுறீங்க 23வது நாள். அடுத்து 24வது நாள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல கிளாஸ் 11ன்னு கொடுத்துருக்கேன். கிளாஸ் 11th கிடையாது. ஆக்சுவலாக வந்து பார்ட் 5 வரைக்கும் இருக்கும் இல்லையா, அந்த பார்ட் 5 வரைக்கும் இருக்கக்கூடிய சிலபஸை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டெஸ்ட் வந்து எழுதுறீங்க. பார்ட் 5 வரைக்கும் இருக்கக்கூடிய சிலபஸ் பார்ட் 5 அது வரைக்கும் இருக்கக்கூடிய சிலபஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் மார்க் டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணுறீங்க. அடுத்து 26, 27ஆம் தேதி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பார்ட் 6லேருந்து பார்ட் 10 வரைக்கும் இருக்கக்கூடிய ஓகேங்களா பார்ட் 10 வரைக்கும் இருக்கக்கூடிய மார்க் டெஸ்ட்டை எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அட்டன் பண்ணுறீங்க. இந்த சாப்டருக்கு மட்டும் மார்க் டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணுறீங்க. அதுக்கு அடுத்து வந்து 28, 29ஆம் தேதி வந்து நீங்கள் ஃபுல் ரிவிஷன் என்ன இந்த சாப்டர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து படிக்கிறீங்க. அண்ட் 30வது நாள் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபுல் டெஸ்ட்டை வந்து நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க. நீட்டுக்கான ஃபுல் டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க. மார்னிங் 1, ஆஃப்டர்நூன் 1ன்னு சொல்லிட்டு ஃபுல் டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க. அப்படி அட்டன் பண்ணும்போது நீங்கள் எவ்வளோ மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். ஓகேங்களா? கண்டிப்பாக உங்களால் வந்து 500+ மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கடுத்து நீங்கள் ஃபுல் டெஸ்ட்டை அட்டன் பண்ணிகிட்டே இருங்க. எவ்வளோ மார்க்ஸ் உங்களால் வந்து ஸ்கோர் பண்ண முடியுதோ ஒரு 10 டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா அதே சூடோட போயிட்டு நீங்கள் நீட் எக்ஸாம் அட்டன் பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் இது வரைக்கும் எவ்வளோ மார்க்ஸ் வந்து எடுத்துருக்கீங்களோ அதே மார்க்ஸ் தான் உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து நீட் எக்ஸாம்லேயும் வந்து வரும். ஸோ அப்போ நீங்கள் இந்த ஆர்டரில் வந்து நீங்கள் ஸ்டடியை வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேங்களா? கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பர் டேக்கு வந்து நான் ஸ்டடி பிளானர் வந்து கொடுத்துருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு நாளுக்கான டைம் டேபிள் வந்து கொடுத்துருக்கேன். மார்னிங் 6லேருந்து அண்ட் ஈவினிங் வந்து 6 வரைக்கும் நான் வந்து கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஃபிசிக்ஸ்க்கு வந்து அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக இதை படித்தாலே உங்களுக்கு புரியும். இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பெருசாக ஒன்றும் இருக்காது. ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். ஓகேவா? நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக 500+ மார்க்ஸை வந்து எடுக்க முடியும். உங்களால் பண்ண வேண்டியது என்னென்னா பர் டேக்கு வந்து நீங்கள் 4 சாப்டர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அதை மட்டும் நீங்கள் மெயினாக வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. பர் டே கிடையாது, 2 டேஸ்க்கு 4 சாப்டர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 1 மந்தில் வந்து உங்களால் எல்லா சாப்டர்ஸுமே வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் சொன்ன 40 சாப்டர்ஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீட் எக்ஸாமில் ஒரு 500 மார்க்ஸை வந்து எடுக்கிறதுக்கு ரெடி ஆகிடுவீங்க. ஓகேங்களா? ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.